Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to my channel, Namma Ooru Singgari. பொட்டு வச்சி பூ முடிச்சி நின்றாளா நம்ம ஊரு சிங்காரி. So this video இது வந்து ஸ்பெஷலா வந்து நம்மளோட Chinese New Year வந்து இல்லீங்களா? So அதுக்காக கொஞ்சம் லேட்டா தான் வருது, but still it's still Chinese New Year. நம்ம வந்து February தான் இருக்கும். So Chinese New Year இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களோட animal is tiger. இந்த வருஷத்துல அதாவது Chinese New Yearல ஒரு ஸ்பெஷல் Chinese ரெசிபியோடையும் and இந்த வீடியோல ஒரு குட்டி சர்ப்ரைஸ் உங்க எல்லாருக்கும் காத்திருக்கு. அதாவது இந்த வீடியோல நான் வந்து ரெசிபி மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ், இந்த வீடியோவில் உங்களுக்காக சைனீஸ் அஸ்ட்ராலஜி அதாவது சைனீஸ் ஜோசியக்காரியை மறப்பறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரெசிபியை பார்த்துக்கிட்டா அப்படியே இந்த சைனீஸ் நியூ இயர் 2022 டைகர் வருஷம் வந்து மற்ற அனிமல்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த குறிப்பிட்ட வருஷத்துல பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு அனிமல் வந்து அவங்க கிட்ட கிரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ராசி நட்சத்திரம் அப்படிலாம் சொல்றோம்ல அந்த மாதிரி அவங்களோட ட்ரெடிஷன்ல அந்த மாதிரி சைனீஸ் ஜோடியாக் படி நான் வந்து கோட். ஸோ நான் வந்து கோட்டு வருஷத்தில் பிறந்தேன். ஸோ இதெல்லாம் என்ன ஏது அப்படின்றது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஸோ எவ்ரி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்ணிப்புள்ளி வருஷத்துல அதாவது வாட்டர் டைகர் வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2022ல நாம பார்க்க போற முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா எலி வருஷத்துல பிறந்தவங்க தான். ஸோ எலி வருஷத்துல பிறந்தவங்க தான் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும். ஸோ எலி வருடத்தில் பிறந்த ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் உங்களோட சொந்த ஊர்ல இருந்து மாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட பிசினஸ் திறன் மூலியமாவும் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட காசு செலவு பண்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க, இல்லைன்னா முதலுக்கு மோசமாயிடும். கல்யாணமான கப்புள்ஸா நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் செம்மையா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் பேலன்ஸ்டான வருஷம். ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது ஆக்ஸ் வருஷத்துல பிறந்தவங்க. ஆக்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மாடா இல்ல எருது. எருது வருஷத்துல பிறந்த பிசினஸ் மேன் நீங்க. இந்த வருஷம் லவர்ஸ்க்கும் செம்மையா இருக்குதான். இது பிசினஸ் மேன்ஸ்க்கும் லவர்ஸ்க்கும் வாட்டர் டைகர் வருஷம் இஸ் அ பெஸ்ட் ஒன். உங்களுக்கு பண வரவு ரொம்ப ஸ்மூதா இருக்கும். நிறைய புது விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்கும். இந்த நேரத்துல உங்க ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்பவே ஸ்ட்ரெஸ் எடுக்காம துருன்னு ஓடிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களா நீங்க. ஸோ இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ உங்களோட அன்புக்குரியவங்க கூட பக்கத்தில் நீங்கள் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் வேகமாக ஓடி நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். 90s கிட்ஸுக்கு லவ்வுக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்க்க போகிறது டடன் 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 டைம். எஸ்,
புலி வருஷத்துல புலியை பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க எல்லாரும் புலி வருஷத்துல பிறந்தவங்க. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பா இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல உங்களோட பண வரவு, பிஸ்னஸ், லவ், ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்துட்டு செம்மையா க்ரோத் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதான் நம்ம பார்க்க போறது புயல் வருடத்தில் பிறந்தவர்களா நீங்கள். ஸோ நீங்கள் எல்லாரும் ரேபிட் இயரில் பிறந்தவங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் காசு ரொம்ப செலவு பண்ணுறவங்களா நீங்கள் உஷாராக இருங்க. தனியாக காசு செலவு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உஷாராக செலவு பண்ணுங்கள். காசை சேர்த்து வைக்க பாருங்கள். ஸோ டிராகன் வருஷத்தில் பிறந்தவங்க நீங்கள் தான் டிராகன் வருஷத்தில் பிறந்தவங்க. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே, பட் ஹெல்த் விஷயம் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய ஹெல்த் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போயிருங்க. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க லைட்டாக உஷாராக இருந்துக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்னேக் ராசி. பாம்பு வருடத்தில் பிறந்த ராசிக்காரர்களே, இந்த வருஷம் உங்களோட பண வரவு லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். புது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வளர்ச்சி இருக்குமா. உங்களுக்கு கல்யாணம் இருந்துச்சு இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணுமா. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அதுல நீங்க தப்பிக்கிறதுக்கு அமைதியாக இருப்பது சிறப்பு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா குதிரை வருடத்தில் பிறந்த ராசி நேயர்களே, நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா குதிரை வருஷத்துல பிறந்தவங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பட்டுட்டு இருந்த கஷ்டத்துல இருந்து எல்லாமே ஒரு விடிவு காலம், அதாவது ஒரு எண்டு கார்டு போட போறோம். நம்ம தண்ணி பிடி கஷ்ட காலம் எல்லாமே போய் அதுல இருந்து லைட்டா அப்படியே வெளியே வந்து ஒரு சந்தோஷமான என்வாயன்மெண்ட் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. அடுத்தது என்னோட வருஷம், அதாவது ஆடு வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னதான் எஃபர்ட் போட்டு எதுக்குமே பலன் வரலையா, மனம் தளரக்கூடாதாமா. ஏன்னா இந்த வருஷம் அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்களா. குரங்கு வருஷத்தில் பிறந்தவங்களா நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நீங்கள்லாம் வந்துட்டு மங்கி இயரில் பிறந்தவங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ஓகேங்க, ஸ்டேபிள் தான். ஸோ எதெல்லாம் நீங்கள் நடக்காதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா, ரிலேஷன்ஷிப்லேயே இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் லைட்டாக அப்படியே காதல் எட்டி பார்க்குமா. அதனால் வரும் வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சேவல் வருஷத்துல பிறந்தவங்க, உங்களுக்கு சேவல் வருஷத்துல பிறந்த நீங்க உங்களுக்கு பாதி பேருக்கு வந்து நல்லா இருந்தாலும் மீதி பேருக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நிறைய நீங்கள் கஷ்டப்படுறவங்க இல்லை முழுசாக இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸும் இருக்கும், நிறைய டவுன்ஸும் இருக்கும். ஸோ முட்டி மோதி ஓடி பாருங்க, எல்லாமே சரியாக இருக்கும். ஆக மொத்தத்தில் முதல் ஹாஃப் உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குதா.
அடுத்ததான் நீங்க பார்க்க போறது நாய் வருடத்தில் பிறந்த ராசிக்காரர்களே. இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக் இயர்ல பிறந்தவங்க. உங்களுக்கு இந்த வருஷம் சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, பட் ஏதோ ஒரு அளவுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். லாஸ்டா நீங்க பார்க்க போறது இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பீக் இயர்ல பிறந்தவங்க. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் பிசினஸ், மணி, ரிலேஷன்ஷிப், லிவ் எல்லாமே சூப்பரா இருக்குதா. சொல்ல போனா உங்களுக்கு தனரேகை தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா, சங்கடங்கள் இல்லையா என்ற மாதிரி உங்க கேஷ் ஃப்ளோ, உங்களோட ஹெல்த், உங்களோட பிஸ்னஸ் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ இதோட நான் இந்த ஜோசிக்காரி கெட்டப்லேருந்து லைட்டாக ரிலீஃப் ஆகிக்கிறேன். எனக்கே என்னை பார்த்தா லைட்டாக கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. ஸோ நான் என்னமோ மேக்கப் போடணும்னு நினச்சி கடைசியில் ஹாலி குயின் மாதிரி ஆகிட்டேன் இல்லைங்களா. ஹாலி குயின் குண்டாக இருந்தால் என்ன மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஒரு இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து சைனீஸ் ரெசிபியில் வந்து ப்ராஸ்பெரிட்டி யாம் பாஸ்கெட் அப்படின்ற ஒரு செம்ம ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஜோசிக்காரு அவ மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ நீங்களாம் எந்தெந்த வருஷத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கரி. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸோ அடுத்த வீடியோவில் சீக்கிரமே வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். Hope you like this video and happy Chinese New Year. Gong xi fa chai.